இது நமக்கு 3வது ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தான் கஸ்டமர் இறக்கி விட்டோம். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பெருங்குளத்தூர்லேருந்து உள்ளே தள்ளி வரும். இது நியூ பெருங்குளத்தூர் அப்படிம்பாங்க. இப்போ தான் ஒரு கஸ்டமர் ட்ராப் பண்ணோம் இந்த இடத்துல, இந்த அப்பார்ட்மெண்ட்டில். அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி இடத்துலலாம் நீ வந்து தங்குவியா தம்பி அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இந்த இடம் வந்து எப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு பெருங்குளத்தூர் போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து பெருங்குளத்தூர் டிஸ்டன்ஸ் வந்து 4 கிலோமீட்டர் வரும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெருங்குளத்தூர் தான். எதுக்கு எடுத்தாலும் பெருங்குளத்தூர் கம்பல்சரி. இங்கே உள்ளவங்க வந்து பைக் இருந்தால் மட்டும்தான் இங்கே சர்வை ஆக முடியும். மினிமம் பைக்கு, ஃபேமிலியெல்லாம் இருக்காங்கன்னா கம்பல்சரி கார் வேணும். வார்த்தைக்கு வார்த்தை பேசும்போது தளபதி எந்த ஊர் நீங்கள், தளபதி தளபதிங்கிறாரு. அவர் எந்த தளபதியை நினச்சி சொல்கிறாருன்னு தெரில. இப்போ இடையில நம்ம விஜய் வந்திருக்காரு, அவரோட கட்சி ரிலேட்டடாக நம்மளை தளபதின்னு சொல்கிறாரா இல்லை ஏற்கனவே இருக்கிற நம்ம சிஎம் ஸ்டாலின் அந்த தளபதிங்கிறாரான்னு தெரியல. வெயில் வேறு அடிக்குதே, கேமராவில் எப்படி கேப்சர் ஆகும்னு தெரில. செட்டிங்கை மாற்றணும். ஏன்னா நிழலில் வந்து இந்த கேமரா செட்டிங் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அந்த செட்டிங்கில் நம்ம வச்சு கிளாரிட்டியாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். டக்குன்னு வெயிலுக்கு போனோன்னு என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக ஒயிட் ஷேட் அடிச்சிருது. அது நமக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அதை சரி பண்ணணும். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜோட கேம்பஸ்குள்ளே இருக்கிறோம். இந்த இடத்துல உள்ள ஒவ்வொரு பில்டிங்ஸும் பார்த்திங்கன்னா பழைய பில்டிங்கு, ஆனால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் போல். அந்த ஒவ்வொரு செவரோட அந்த எப்படி சொல்ல தடிமன் மட்டுமே 2 அடி 3 அடிக்கு இருக்கும். ரெண்டாவது இங்கே காலேஜில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு தனித்தனியாக அவங்களே வீடு வந்து கொடுக்குறாங்க போல், அதாவது ஸ்டே பண்ணிக்கிறதுக்காக. அந்த வீடு அவ்வளோ நீட்டாக இருக்குது. சுற்றி ஏகப்பட்ட மரம், ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக மரம் தான். இது இன்னும் ஃபுல்லாலாம் ரவுண்ட் அடிக்கலை. ஜஸ்ட்டு இந்த அதாவது இப்போ உள்ள அந்த ஒரு 200-250 மீட்டர் தான் வந்திருக்கோம். அதுக்கே இவ்வளோ இது இடம் வந்து க்ரீனாக இருக்குது. ஃபுல்லாக மரம் நிழல் மட்டும்தான். சூப்பராக இருக்குது இடம். எவ்வளோ கூலிங்காக இருக்குது இந்த இடம்லாம். அப்படி என்ட்ரன்ஸ் வெளியே போக வேண்டியதான். வெளியே இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபுட் ஆர்டர் எடுத்திருந்தோம். அதை கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணியாச்சு. அது முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டரையும் சேர்த்து லாகின் பண்ணி வச்சுருந்தேன். போர்ட்டர் ஆர்டர் வந்துட்டு அதே சமயம் நான் இங்கே வேறு ஃபுட் பார்சல் வேறு போய் கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுக்கணும். ஃபுட் பார்சல் டெலிவரி கொடுக்கறதுக்கு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு 3.5 கிலோமீட்டர். ஆர்டர் வந்து போர்ட்டர் ஆர்டர் வந்து 1.5 கிலோமீட்டர் அந்த டைமில். இருந்தாலும் ஃபுட் பார்சல் கையில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஃபுட் பார்சலை டெலிவரி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து மெப்ஸு வித்த போர்ட்டரோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.2 கிலோமீட்டர். சரி பரவாயில்ல வந்து டெலிவரி எடுத்துடலான்னு பார்த்தா அதோட டைம் டியூரேஷன் அதிகமாகிடுச்சு. ஏன்னா 5.2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணும்ல. டைம் டியூரேஷன் அதிகமானதுனால கஸ்டமர் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி வேறு வழி இல்லை. சரி ஓகே, திருப்பியும் பழையபடி ரேப்பிடோவை ஆன் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா போர்ட்டர் ஆன் பண்ண டைமே வந்து எத்தனை மணிக்குன்னா 2 மணிக்கு ஆன் பண்ணேன். மதியம் 2 மணிக்கு ஆன் பண்ணேன். ஆனால் ஆர்டர் கிடச்சது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. 4:45 ஆர்டர் கிடச்சிது. 2.25 மணி நேரம் ஒரு ஆர்டர் கூட கிடையாது. இத்தனைக்கு நான் இருந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம், வெஸ்ட் தாம்பரம், பெருங்குளத்தூர், நெடுங்குன்றம், இந்த மாதிரி கொஞ்சம் மெயினான ஏரியாவில் தான் இருந்தேன். 2.25 மணி நேரம் ஆர்டரே வரல போர்ட்டரில். அதனால் அந்த டைமில் ஆர்டர் வந்து ரேபிடோவில் பார்த்துட்டேன். இப்போ போர்ட்டர் ஆர்டர் வந்து 127 ரூபாய்க்கு வந்துச்சு ஆர்டரு. பிக்கப் வந்து இங்கே தாம்பரம் மிக்ஸு, ட்ராப் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர். போய் கொடுக்கலான்னு பார்த்தா இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது நம்ம சைட்லேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. நம்ம வந்து டிலே பண்ணிட்டோம். அப்புறமா இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் மெப்ஸு சானிட்டோரியம். இந்த இடம் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டான பிளேஸ். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நான் ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த மெப்ஸுக்குள்ளே. அதனால இந்த இடம் வந்து கொஞ்சம் நிறைய மெமரிஸ் இருக்குது. இந்த இடத்துல நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
இதோ இங்கே ஒரு கம்பெனி தெரியுதா, ஆவலான் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இந்த பில்டிங் தெரியுதா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங்கில் டாப் ஃப்ளோரில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். ஆவலான் ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் நின்றுட்டேன், போதும் அப்படின்ட்டு. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த கம்பெனியில், போதும்டா சாமி அப்படின்ட்டு வெளியே வந்து வேற ஒரு கம்பெனிக்கு இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நம்ம பார்ட் டைமாக தட்டி தூக்குறோம். அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. முடிக்கலாம்னு நினைக்கிறேன், போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு ரைடு வந்திருக்கு, பனையூர் 106 ரூபா. ரைடு முடிக்கலாங்கிற போது தான் நம்மளை ஆசையை தூண்டுற மாதிரி 100 ரூபா 130 ரூபாய்க்கு ரைடு வரும். அதுவும் ஜஸ்ட் ஒரு ஃபுட் ஆர்டரே 106 ரூபாய்க்கு வருது. ஆனால் இப்போ எடுத்து ஓட்ட முடியாது நம்மளால். ஏன்னா போதும். டைம் வந்து எத்தனை மணிக்குனா 2 மணிக்கு ஆரம்பித்தோம், 6:30 வரையும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் கண்டினியூஸாக. ஒரு 4.5 மணி நேரம் ஓட்டுறோம். இப்போ அக்செப்ட் பண்ணுறதுக்குலாம் நமக்கு டைம் இல்லை. மணி 6:30. நேராக ரூமுக்கு போனோடனே அப்படியே ஒரு சின்ன வீடியோ ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டு எடிட்டிங் முடிக்க முடியாது, வீடியோ ரெக்கார்டிங் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கம்பெனி கிளம்ப வேண்டியதான். நைட் ஷிஃப்ட்டு இன்னைக்கு. நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டோன்னா நாளைக்கு காலையில் வந்துடலாம் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு. அதனால் இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். போதும், ரைடை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, நானும் நிறைய டைம் சொல்லிட்டேன். நான் வந்து தாம்பரம் ஜோனில் தான் ஓட்டுறேன், ஓகேவா? கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க, அதனால் சொல்கிறேன். நான் தாம்பரம் தான் மேக்ஸிமம் நான் ஓட்டுற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம், வெஸ்ட்டு தாம்பரம், அப்புறம் தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், குரோம்பேட், பல்லாவரம், இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா இங்கே தான் எனக்கு ரூம் இருக்கிறதுனால எனக்கு ரூமை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் போகிற மாதிரி நான் ஆர்டர் எடுப்பேன். அதுக்கு மேலே, அதாவது பார்ட் டைமாக ஓட்டினா எப்படி எடுப்பேன், ஃபுல் டைமாக ஓட்டினா சிட்டி ஃபுல்லாகவே ரவுண்ட் அடிக்கிறேன். சென்னையில் எங்கே கிடைச்சாலும் ஆர்டர் கிடைச்சாலும் விட்டுறது கிடையாது ஃபுல் டைமாக ஓட்டினா. ஆனால் பார்ட் டைமாக ஓட்டினா எப்போயுமே ரூமுக்கு சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து எப்போயுமே ஆர்டர் எடுக்கிறது. லாங் ஆர்டர்லாம் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எடுத்து அனுபவப்பட்டுட்டோம். லாங் ஆர்டர் எடுத்து திருப்பி அந்த லாங் ஆர்டரை அதாவது லாங் ஆர்டர் எடுத்துருவோம், 20-25 கிலோமீட்டர் கிட்ட லாங் ஆர்டர் எடுத்துருவோம். ரிட்டன் நம்ம லொக்கேஷன் வர்றதுக்கு நம்ம 20 கிலோமீட்டர் நம்மளோட கை காசு தான் போட்டு வருவோம். அதனால லாங் ஆர்டர் வந்து பார்ட் டைமில் எடுக்கக்கூடாது. டிவிஎஸ் ஜூபிட்டர் இருக்குல்ல, இந்த வண்டியில் நம்ம ரேபிடோ ஓட்டினா நமக்கு வர அமௌண்ட் வந்து 15% எக்ஸ்ட்ரா வருங்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அது யாராவது நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ரேபிடோ ஓட்டுறவங்க வந்து டிவிஎஸ் ஜூபிட்டரில் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ரைடு எடுக்கிறவங்களா இருந்தால் அது கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம். எக்ஸ்ட்ரா, அதாவது 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஆர்டர் நான் எடுக்கிறேன்னா நீங்கள் அந்த 100 ரூபா ஆர்டர் உங்களுக்கு 115 ரூபா காட்டும். ஏன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வண்டி வந்து ஸ்கூட்டி மாடல், அதாவது இந்த டிவிஎஸ் ஜூபிட்டரு, ஆக்டிவா இந்த மாதிரி வண்டிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 15% ரைடு ஏர்னிங்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அப்ளிகபிள்னு தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் எக்ஸ்ட்ரா வருதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாருதி சுசுகிலே தான் பெரிய கார் போல். மாருதி சுசுகி எர்டிகா 7 சீட்டு. அப்புறம் எர்டிகா மாதிரி XLRன்னு ஒரு XL6 அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது. அதுவும் பார்க்க லுக் வைஸில் எர்டிகா மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் டிசைன் மட்டும் லைட்டாக சேஞ்சஸ் தெரியும் அதில். மாருதி சுசுகி தான் இந்தியாவிலே வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிற காரு. ரேட்டு வந்து மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது எங்களோடது ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் சேஃப்டி வந்து டவுட்டு தான். சேஃப்டினா நீங்கள் டாட்டா பக்கம் தான் போகணும் ஃபஸ்ட்டு. அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு சேஃப்டியில் வேணும்னா டாட்டா நல்லாயிருக்கும். டாட்டா நெக்ஸான்லாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் வந்து ரேட்டிங் அதிகம், 5 ஸ்டார். வண்டி பைக்கு டியூக்கா, கேடிஎம் டியூக் வந்து இப்போ யார் ஓனர்ஷிப் எடுத்திருக்காங்கன்னா பஜாஜ் வாங்கிட்டாங்க. கேடிஎம்க்கு இப்போ ஓனர் வந்து யாருன்னா பஜாஜ் தான், ஓகேவா? இது வந்து எக்கனாமிக் நியூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும்.
நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தெரியாது. கேடிஎம் வந்து இப்போ யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, யார் ஓனர்னா கேடிஎம்க்கு பஜாஜ் தான். ஓகேவா? 2 மணிக்கு ஆரம்பித்து நம்ம 6:30 வரையும் ஓட்டிருக்கோம். 4:30 மணி நேரம் ஓட்டினதோட அமௌண்ட் எவ்வளோனா 542 ப்ளஸ் ரூ. 20 கஸ்டமர் வந்து நமக்கு டிப்ஸாக கொடுத்தாங்க. ஸோ 562. இந்த 562ல் நமக்கு ட்ராவல் பண்ண கிலோமீட்டர் வந்து 70 கிலோமீட்டர். ஸோ 70 கிலோமீட்டருக்கு எப்படி வந்து ரூ. 120 வரையும் 110 வரையும் பெட்ரோல் காஸ்ட் போட்டுக்கோங்க. அது போக மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக ஒரு ரூ. 20 போட்டாலும் ரூ. 140. ஓகேவா? இந்த ரூ. 140 எக்ஸ்பென்சஸ் போக நமக்கு வந்து எவ்வளோனா ரூ. 424 நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கோம்னா 4:30 மணி நேரம் ஓட்டிருக்கோம். ரூ. 424 ப்ராஃபிட்டு. இதுக்கு இடையில போர்ட்டரை உள்ள ஆன் பண்ணது வந்து தப்பு. அதாவது போர்ட்டர் வந்து பார்ட் டைமில் வந்து போர்ட்டர் ப்ளஸ் ரேப்பிடோ ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து லாகின் பண்ணால் நம்மளால் வந்து ரைடு ஓட்ட முடியல. நம்ம ஒரு டைம் வந்து ஃபுல் டே வந்து ஓட்டுற மாதிரி பிளான் இருக்கும். அந்த ஃபுல் டேயில் வந்து ரெண்டுத்தையும் ஒரே டைமில் லாகின் பண்ணி நம்ம ஆர்டர் எடுத்து பார்க்கலாம். இப்போ இன்னும் நிறைய சொல்லணும்னு பார்த்தா எனக்கு வந்து டைம் சுத்தமாக இல்லை. இப்போ நேராக போர்டிங் பாயிண்ட் போயிட்டு ஷிஃப்ட்டு கிளம்பணும். போர்டிங் பாயிண்ட் பஸ் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதோட நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எடிட் பண்ணணும். பஸ்ஸில் போய்ட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ரெக்கார்டிங் இந்த டைமில் வந்து 342 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஷேர் மார்க்கெட் வந்து சண்டே, இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, 2 நாள் க்ளோஸு. மண்டே தான் ஓப்பன். ஸோ மண்டே நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான். ஓகே, நம்ம வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. 1000 சப்ஸ்கிரைபர் நம்மளோட டார்கெட். தேங்க்யூ.